ஆண்டவர் படகுல தூங்கிட்டு இருக்கிறாரு. படகு மூழ்க போகுது. எல்லாரும் போய் என்ன பண்ணுறாங்க? ஏசையர் எந்திரிங்க. ஏன் எந்திரிங்கன்னா காற்றையும் கடலும் என்ன பண்ண போகுது? படகு மூழ்க போகுது. அவர் மூழ்க போகுதுன்னா அவர் அங்கே போகணுன்னு அவசியம் இருக்கா? அவர் எந்திரிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? அவர் எந்திரிச்சு நீ அமைதியாயிரு. அவர் காற்றையும் கடலையும் பார்த்து சொல்ல ரெக்வஸ்ட் பண்ணல, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக சொல்ல. அமைதலாக இறையாதே, அமைதியாரு கட்டளை, இட்ஸ் கமெண்ட். அமைதியாரு, இறையாத. நான் உள்ளே இருக்கிறேன்ல, உனக்கு விசுவாசம் இல்லையா? அவர் ஒரு வேளை தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நான் உன்னோட இருக்கிறேன்ல, நான் உன்னோட இருக்கிறேன்றதை நீ நம்புறியா? நான் உன்னோட தானே பயணித்துட்டு வந்துட்டு இருக்கேன். இதே கப்பலில் தான் நானும் படுத்துருக்கிறேன் இல்லை? இப்போ நான் இருக்கிறத நீ நம்பவே இல்லையே. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தூங்கிட்டு இருக்க மாதிரியே பல விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இல்லை, ஆண்டவர் என்னை கண்டுக்கவே இல்லை, ஆண்டவர் என்னை பார்க்கவே இல்லை, ஆண்டவர் என்னோட காரியங்கள் நடத்தவே இல்லைன்னு தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் அவர் உங்களோட இருந்துக்கிட்டு இருக்காருன்னு நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? என்னோட தான் அவர் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறார். அது பெரிய பிரசன்னம் இல்லையா? அவரோட பிரசன்னம் உங்களோட கூடவே இருந்துகிட்டு இருக்கிறத நீங்கள் உணர்றீங்களா? எனக்கு என்ன பாடுகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், அவமானம் வந்தாலும் கடவுளோட பிரசன்னம் என்னோட கூட இருந்துகிட்டே இருக்கு. எப்பொழுதும் மாறாமல் என்னோட அவர் இருந்துகிட்டு இருக்கிறார். அது எது நடந்தாலும் அது என் படகு மூழ்கவே மூழ்காது. அல்லேலூயா. என் படகு ஒரு நாள் மூழ்க வைக்கவே மாட்டார். ஒரே ஒரு விஷயம் தான் அவர் கேட்குறாரு, என் மேல் நம்பிக்கையார், விசுவாசமார். ஓம் படகு மூழ்காது, நடுக்கடலை தத்தளிச்சாலும் நான் உனக்கு இறங்கி கொண்டுட்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் உங்களோடு பயணித்து கொண்டே இருக்கிறார்ன்றதை மட்டும் நம்புங்க.